உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், அது கூட இப்போ இந்த தக்காளி கொட்டிக்கலாம். நம்ம அடுத்தது இந்த சோம்பு ஜீரகம் மிளகு அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். 2 ஸ்பூனு மிளகாத்தூள். இந்த நேரத்தில் இந்த மீனையும் இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதாவது இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே அதில் போட்டுக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், பார்க்கவே அப்படியே ஒரு வண்ணமயமாக இருக்குது பாருங்கள். இந்த சுவையான சுண்டை மீன் ரெடி ஆகிடுச்சு. கிராமத்து ஸ்டைலு சுண்டை மீன். இதை நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம்.